ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான மோர் குழம்பு நல்லா இந்த வெயிலுக்கு நம்மளுடைய உடலை நல்லா சூட்டை தணித்து நல்லா குளிர்விக்கக்கூடிய ஒரு சுவையான மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். தயிர் வடை ஒன்று, மோர் குழம்பில் போட்ட வடை ஒன்று, மெது வடை. இது எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யலாம். சுவையாக ஊற வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல சாஃப்டான வடை நமக்கு கிடைக்க நம்ம என்ன செய்யலாம், அதையும் அந்த டிப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடையோட சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். தயிரில் வெறும் பச்சை தயிரில் தாளிப்பு விட்டுருக்கேன். அதில் ஊறி இருக்குது பாருங்கள். ஊற வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆகுது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதே போல் மோர் குழம்புல ஊற விட்ட வடையும் நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் எந்த அளவுக்கு நல்லா அருமையாகவும் இருக்குன்னு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக ஊறிடுச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேயே. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெயிலுக்கு நம்ம உடலுக்கு ஏற்ற நல்ல பாரம்பரிய சுவையில், வீட்டு சுவையில் சுவையான மோர் குழம்பு 2 விதமாக நம்ம செய்ய போகிறோம். வெறும் தயிரில் போட்டு சூப்பராக ஒன்று, மோர் குழம்புல போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்பு அரைக்கிறதுக்கு ஊற வைக்கணும். முதல்ல ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். தனியா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு 1.5 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2.5 டீஸ்பூன், வற்றல் மிளகாய் ஒரு 5, பச்சரிசி 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2.5 டீஸ்பூன் நானே எடுத்துகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணிடணும். 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு தனியாக மிதக்கும் தண்ணியில், அதனால் தனியாவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கடுகு, துவரம்பருப்பு, பச்சரிசி இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 முறை ஊற விட்டுக்கலாம். வற்றல் மிளகாவையும் சேர்த்து ஊற விட்டுக்கலாம். நம்ம உடனே செய்கிற மாதிரி இருந்தால் சுடு தண்ணியில் ஊற விட்டுருங்க. அரை மணி நேரத்தில் எல்லாமே நல்லா ஊறிடும். இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம செய்யலாம் அப்படின்னா 1 ஹவர் நல்லா நார்மல் வாட்டரில், குளிர்ந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் சட்டுன்னு செய்ய போகிறேன், அதனால் 1/2 ஹவரில் நான் செய்யணுன்றதுனால சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இதோடு சேர்த்து இன்னொன்று பொருட்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 பச்சை மிளகா உங்களுடைய காரத்துடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவு குறைச்சிக்கோங்க. ஏன்னா வற்றல் மிளகாவும் சேர்க்குறோம். எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்றதுனால எடுத்துகிட்ருக்கேன். இந்த மிளகாய் அந்த அளவுக்கு காரம் இருக்காது. தேங்காய் பத்தை 3லேருந்து 4 பத்தை அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி 1/2 துண்டு இஞ்சி, இதை நம்ம ஊற விட்டுக்கலாம். இதை தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோர் குழம்புக்கு சுடு தண்ணியில் ஊற விட்டோம் பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. இதை நம்ம எடுத்து இந்த ஜாரில் சேர்த்திட்டு கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இதையும் சேர்த்து முதல்ல கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிறகு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா தனியாக, இதெல்லாம் அந்த தண்ணியை விட்டு நல்லா நைஸாக சாந்து போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் நைஸாக மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு ரெடியாக மெதுவடைக்காக 4 மணி நேரம் நல்லா உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி ஊற வச்சு நம்ம எடுக்கிறதுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வடை கிடைக்கும். மோர் குழம்பு தாளிக்க தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 வற்றல் மிளகாய், 2 கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச சாந்தை நல்லா தனியாக கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு கடை தயிரெலாம் வாங்காத, இன்றைக்கி நம்ம வைக்கிறோன்னா ஒரு நாள் முன்னமே நம்ம ஊற விட்டு வச்சுக்கலாம். ஊற விட்ட தயிர் பாருங்கள், நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எவ்வளோ கட்டியாக அருமையாக இருக்குது. இது இந்த வெயில் காலத்தில் சட்டுன்னு கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாளிக்க எடுத்துக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல் மிளகாய். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக செவந்து வந்தோடனே கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன், சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய சாந்தை விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்க சாந்தை தண்ணி விட்டு நல்லா நம்ம தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய சாந்தை இதோடு சேர்த்துக்கலாம்.
கரைச்சி வச்சுருக்க சாந்தோட அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து வாணலில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சாந்தை தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிட்டு அது கூடவே கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து வாணலில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு 6வது நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நமக்கு பத்தாமல் வந்ததுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவடைக்கு உளுத்தம்பருப்பு 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டேன். இது மாதிரி ஊற விட்டு அரைக்கும் போது நல்லா பஞ்சு போல் வரும். கிரைண்டரில் அரைச்சது போலேயே இருக்கும். அதே டைம் நமக்கு தண்ணி வலிக்கவே வலிக்காது. நம்மளுடைய இந்த மோர் குழம்புக்கு சூப்பராக பஞ்சு போல் நமக்கு வடை கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் குழம்பு நல்ல ஒரு அருமையான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்குது. எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிடும். மோர் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்துடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியத்தில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மெதுவடைக்கு எவ்வளோ மாவு நல்லா நைஸாக வழவழப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கிரைண்டரில் அரைச்சது போலவே. இப்போ இந்த மாவை நம்ம 2 ஈடாக நான் அரைச்சி எடுத்ததுனால முதல் ஈடு அரைக்கும் போதே கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் 2 மாவு நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். அரைச்ச வடை மாவில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். மெதுவடை இன்னும் நல்லா அருமையாக வரும். மோர் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். இறக்கும்போது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூவி டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம உறைவிட்ட தயிரை 2 பகுதிகளாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று மோர் குழம்புக்கு, இன்னொன்று தயிர் வடைக்கு. தனியாக வடையை பொரித்து தயிர் வடையில் போட போகிறேன். வெள்ளை தயிர் வடை நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பகுதிகளாக பிரித்த தயிரை கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தயிரை நல்லா கரண்டியில் அடிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த மோர் குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய தயிரை சேர்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய தயிரை மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். மோர் குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். கொஞ்சம் மெதுவடைக்கு ரெடியாக செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி விட்டோம் பார்த்திங்களா, இந்த வடை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேஷனில் எடுத்துக்கிட்டு ஒரு பகுதி தயிரை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வடையை பொரித்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த தயிருக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேஷனில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடிய வடைகளை இதில் போட்டு ஒரு செகண்ட் நம்ம இப்படி திருப்பி எடுத்து நம்ம இது போல் தயிர் வடையிலையும் மோர் குழம்புலையும் போட்டு எடுக்கும்போது 5 நிமிஷத்தில் ஊறிடும். நம்ம டேஸ்ட்டான தயிர் வடைகளை நம்ம உடனே சுவைக்கலாம். இப்போ சுட்ட வடைகள் ஒவ்வொன்றையும் தண்ணி இருக்கக்கூடிய பேஷனில் போட்டு கரெக்டாக ஒரு செகண்டு அப்படியே திருப்பி விட்டு ஜல்லிக்கரண்டியில் லைட்டாக தண்ணியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய தயிர்லேயும் மோர் குழம்புலையும் சேர்த்துக்கலாம். பஞ்சு போல் மிருதுவான வடை கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆயில் கண்ட்ரோலாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது போல் செய்யுங்க. ரொம்ப அருமையாக வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டக்குன்னு நம்ம மோர் குழம்புலையும் தயிர் வடையிலையும் போட்டுடணும். இது போல் செய்து விடுங்க. தயிர் எடுத்து அந்த வடை மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டோம்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் நமக்கு நல்ல மிருதுவான பஞ்சு போல் ஆயில் ஒரு சொட்டு கூட இல்லாத வடை நமக்கு கிடைக்கும். ஆயில் ஃப்ரீ வடை. இப்போ நாம் செஞ்ச வடை பாருங்கள், ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லை. நேச்சுரலாகவே நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்தாலும் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். இதில் எண்ணெயே இழுக்காது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் மோர் குழம்புல போடுவோம். வடையை இதே போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம். 10 நிமிஷத்தில் மிருதுவான பஞ்சு போல் வடை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீட்டு சுவையில் பாரம்பரியமான முறையில் நல்லா டேஸ்டியான
மோர் குழம்பு வடை, தயிர் வடை 2 விதமாக வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கோடை காலத்தில் நம்ம ஈஸியாக சூப்பராக கிராஸ் பண்ணி வரலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மோர் குழம்புல போடாத வடை தனியாக வச்சுருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.